கானா வினோத் விஜய் பார்வதி கிட்ட ஃபோன்ல பேசியிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ரெட் கார்டு வாங்கி பார்வதி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாங்க. அத தொடர்ந்து அடுத்த ஒரு சில வாரங்கள்லேயே கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்து வெளியே வந்திருந்தாரு. இந்த ஒரு மூவ் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருந்தாலுமே, அவரோட குடும்ப சூழ்நிலையின் காரணமா அவர் எடுத்தாரு அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்திருந்த கானா வினோத் கமருதீன் அவர்கள் கூட வீடியோ கால் பேசியிருந்தது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிருந்துச்சு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு கமருதீன் கிட்ட மட்டும்தான் பேசுனீங்களா, இல்லை விஜய் பார்வதி கிட்டயும் பேசுனீங்களா? ஏன்னா அவங்களும் உங்க கூட க்ளோஸா இருந்தவங்க தானே. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதற்கு சமீபத்தில் விடை கிடைச்சிருக்கு. கமருதீன் கிட்ட பேசின அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி கிட்டயுமே அவரு ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காரு. குறிப்பா எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க ஷோல நிறைய சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்ட மட்டும் நீங்க நினைச்சிட்டே இருக்காதீங்க. அது ஏதோ அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்துருச்சு. தொடர்ந்து அதையே நினைச்சு உங்க லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணா மீட் பண்ணுவோம். அத சகஜமா பேசிப்போம். அத கடந்து நம்ம வருவோம் அப்படிங்கிற மாரி விஜய் பார்வதிக்கு ஆறுதல் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே விஜய் பார்வதி, கமருதீன் மற்றும் இவர் அதாவது கானா வினோத் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலயுமே இருக்காங்களாமா. அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, வெளியில பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்திருப்பாங்க. அங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில கட்டமைப்புகள் இருக்கும். அப்படிங்கும்போது அங்க ஒரு சில கோவங்கள், தவறுகள் நடக்கிறது சரிதான். ஆனா வெளியில அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ வெளியில அவங்களோட நட்பு நல்லபடியா தொடர்ந்துச்சுன்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய சாண்ட்ரா அவங்களுக்கும் திவ்யாவுக்கும் என்ன சண்டை அப்படிங்கிறத அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த ஒரு வீடியோ எதை பத்தினது அப்படின்னா, ஒரு ஃபைட்ல பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசாம அமைதியாவே இருந்தாங்க. அந்த ஒரு டைம் திவ்யா போயிட்டு பிரஜன் கிட்ட அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லவே இல்ல. அதே நேரம் பிரஜன் திவ்யா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கத அவங்க என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் சாண்ட்ராக்கு பயங்கர கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அதுக்கப்புறம் அவங்க திவ்யா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருந்திருக்காங்க. ஸோ திவ்யா அவர்கள் கூட சாண்ட்ரா சண்டை போட்டதுக்கு அந்த ஒரு காரணம் தான் அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை அப்படின்னா வெளியால் வந்து பேசுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அது கேம் இருந்தாலும் திவ்யா பேசியிருக்கலாம். ஆனால் அதுதான் உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு சண்டை அப்படிங்கிறது உண்மையிலேயே என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை பார்க்கும்போது ரொம்பவே சைல்டிஷாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு அது உங்களுக்கு ஓவரா தெரிஞ்சிச்சோ என்னவோ. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.